என் பேர் என் வேலன். நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டம் ஆவியூர் கிராமத்தில் ப்ரைவேட் பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறேன். பையன் வந்து நல்லா படிக்கிற தம்பி. அதனால் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிப்பாக கொஞ்சம் நானும் தான் டிரைவர் ஆகிட்டேன். நீ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதேமாதிரி தம்பி ரொம்ப நைட்டும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாப்புல. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து திருக்கோயிலூரில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் திருக்கோயிலூர் கபில ஸ்கூலில் படித்தாப்புல. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் இந்தியில வந்து 11வது 12வது படித்தாப்புல. அங்கேயும் நல்ல மார்க்கு. திருக்கோயிலூர் நல்ல மார்க் எடுத்தால ஃபஸ்ட் ரேங்க் தான் வந்தாப்புல. இப்போ நீட்டிலே வந்து நல்ல மார்க் எடுத்து நல்லா இதாக வந்தாப்புல. எந்த ஒரு குறையும் இல்லை. பரவாயில்ல. பையன் வந்து இந்த அளவுக்கு படித்தது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நான் 7.5 ஒதுக்குறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி ஏழைங்க வந்து இந்த அளவுக்கு முன்னுக்கு வருவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பரவாயில்ல, ரொம்ப பெருமையாக இருக்குது. அளவுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சி நம்பர் 1ல் வந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பையும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். 6th to 10th வரைக்குமே கபிலர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி திருக்கோவிலூர்லேயும் 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மாதிரி பள்ளியிலையும் படித்தேன். இப்போ நான் வந்து நீட் எக்ஸாமில் 572 அவுட் ஆஃப் 720 ஸ்கோர் பண்ணி தமிழ்நாட்டில் 7.5% இடஒதுக்கீடில் மாநில அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து கவுன்சிலிங்க்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருந்தோம். இங்கே கவுன்சிலிங் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. இப்போது நான் கவுன்சிலிங் முடிவில் நான் வந்து எம்எம்சி காலேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இப்போ எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி 7.5 ஸ்கீமிங்கில் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி? ஓகே, நான் 7.5 கேட்டகரியில் எம்எம்சி எடுப்பேன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கோலாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கும் எம்எம்சி கிடச்சதுக்கும் நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸ்டடீஸில் என்ன மாதிரியான சவால்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு வீட்டில்? இப்போ ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் வந்து மேக்ஸ் படிக்கலை. 11th 12th அப்படின்றது மேக்ஸ் குரூப் இல்லை. ஸோ அதனால் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். அதே போலயும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.